பேசும் நேரம். Connecting you with medical experts. நம்ம ரொம்ப காமனாவே பார்த்திருப்போம். ஒரு மூவி சீன்லயோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்லயோ லேபர் வார்ட் வெளிய ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப பதட்டமாவே நிப்பாங்க. அந்த பதட்டம் எது வரைக்கும் நீடிச்சிருக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தைய ஒரு நர்ஸோ இல்ல ஒரு டாக்டரோ அவங்க கையில குடுக்குற வரைக்கும் தான். அப்படிப்பட்ட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு ஃபேமிலிக்கு குடுக்குறது ஒரு குழந்தைங்க தான். ஆனா இந்த காலத்துல யங் மதர்ஸ்க்கு அவங்க குழந்தைங்களுக்கு வர ஃபீவரையோ இன்ஃபெக்ஷனையோ யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்ட்டு சரியா தெரியல. அதனால இன்னைக்கு நம்ம கூட அத பத்தி பேச வந்திருக்காங்க பீடியாட்ரிஷியன் டாக்டர் ஸ்வேதா மேம். வெல்கம் மேம். இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே என்னென்ன செக் பண்ணுவீங்க மேம்? டாக்டர்ஸ் நாங்கள் குழந்தை பிறந்த உடனே குழந்தை அழுதுருச்சா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப ஆங்ஷியஸான ஒரு விஷயமா இருக்கும். அம்மாவாக இருக்கட்டும், குழந்தைய சுற்றின இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தை முதலே அழுதுருச்சா அப்படின்ட்டு. நார்மல் ஹெல்தி பேபியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வரைக்கும் குழந்தையோட அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண மாட்டோம். குழந்தைக்கு அம்மா கிட்டேருந்து அந்த ரத்த ஓட்டம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 minute, அது பேர் டிலேட் கார்ட் கிளாம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிலேட் கார்ட் கிளாம்பிங் ப்ராக்டிஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணாமல் அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு குழந்தைய எடுத்துகிட்டு முதல்ல அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையும் தொடச்சி கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு ஹெட்லேருந்து ஃபுட் வரைக்கும் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். குழந்தைக்கு தலையில் உச்சியிலேருந்து தலையில் ஏதாவது வீக்கங்கள் ஏதாவது இருக்கா, இல்லை கண்ணெல்லாம் எப்படி இருக்குது, காது எப்படி, ஒன்று ஒன்றா ஒரு ஹெட் டு ஃபுட் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு குழந்தைய இடை போடுவோம். விட்டமின் கே இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை கொடுத்துட்டு இப்போ குழந்தைக்கு அப்சல்யூட்லி எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வைட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தையோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது, மூச்சு எவ்வளோ வேகமாக விடுறாங்க, சீராக விடுறாங்களா, இதெல்லாம் செக் பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் ஆனவுடனே குழந்தையோட சேச்சுரேஷன், அதாவது நம்ம பல்ஸ் ஆக்சிமீட்டர் ப்ரோப் வச்சு கோவிட் டைம்ஸ்லாம் சேச்சுரேஷன் சொல்லுவோம் இல்லையா, குழந்தைக்கு அதை கட்டி எப்படி இருக்குது சேச்சுரேஷன் எல்லாமே பார்ப்போம். அப்சல்யூட்லி எந்த இஷ்யூஸுமே இல்லை, குழந்தை இஸ் அப்சல்யூட்லி ஃபைன் பேபி அப்படின்னு இருந்தது. மூச்சு திணறல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. குழந்தை எங்கேயுமே ப்ளூயிஷாக அந்த மாதிரி கலர் மாறுறது, அந்த சைனோசஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவுமே இல்லை அப்படின்னா உடனேவே குழந்தைய அம்மாவோட மார்பகத்தில் போட்டுட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுதான் ஒரு குழந்தை பிறந்த உடனே இனிஷியலாக டாக்டர்ஸ் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ். அது எதனால் உடனே பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணுமா? ஏர்லி பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது தான் இப்போ கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது அட்வைசபிள். ஏர்லி பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னா முன்னாடி 1 மணி நேரத்தில் பண்ணுங்கள், 2 மணி நேரத்துக்கு. இப்போ அப்படி இல்லை, எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் இனிஷியேட் பண்ணணும் ஒரு அம்மா. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கும் இந்த அம்மாக்கும் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் திங் அந்த குழந்தைய எடுத்து மார்பகத்து மேலே போடும்பொழுது குழந்தை அம்மாவோட யூட்ரஸ்லேருந்து வெளில வரும்போது ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அம்மாவோட மார்பகத்தை பக்கத்தில் போடும்போது அந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தையோட அந்த டெம்பரேச்சர் தேர்மல் ரெகுலேஷன் கரெக்டாக ஆக ஆரம்பிக்கும். குழந்தைய அவங்களோட மார்பக பகுதியில் படுக்க வைக்கும்போது நேச்சுரலி அந்த மில்க் செக்ரீஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த செக்ரீஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்த உடனேவே அம்மா பிரெஸ்ட் க்ரால்னு சொல்லுவோம். அழகாக குழந்தைய வயிற்று பக்கம் போட்டாலுமே கூட குழந்தை அம்மாவுடைய நிப்பிள் காம்பு பகுதியை நோக்கி அவங்களே மூவ் பண்ணி அவங்க பால் குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராசஸ். அதை நாங்கள் ஆரம்பித்து அதை உடனேவே இனிஷியேட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ்னால், அம்மாவுக்கு முதல்ல அந்த பால் சுரக்கிற தன்மை ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப ஏர்லியராகவே பிரெஸ்ட் ஃபீடிங் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங்கோட சக்ஸஸ் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எவ்வளோ தூரத்துக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறாங்க தாய்மார்கள் அப்படிங்கிறது, அப்புறம் எவ்வளோ வேகமாக அவங்களுக்கு அந்த மில்க் சுரக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. அம்மாவுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லியராக ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது யூட்ரஸ் நல்லா கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகிட்டு உங்களுக்கு யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் போது அம்மாவுக்கு குழந்தை பிரசவத்துக்கு அப்புறமா ஒரு சில சமயங்களில் போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெமரேஜ்லாம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளவு வேகமாக பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறோமோ அவ்வளவு நல்லது. அதனால் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இனிஷியேட் பண்ணிடுவோம். ஓகே மேம். அந்த குழந்தைக்கு அந்த சுகர் வாட்டர், அந்த ஹனி எல்லாம் கொடுக்குறாங்கல்ல மேம், அந்த மாதிரி கொடுக்கலாமா? கண்டிப்பாக இது கொடுக்கவே கூடாது. குழந்தைக்கு முதல் 6 மாதம் அப்படிங்கிற டைம் ரொம்ப குரூஷியலான டைம். இந்த டைமில் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங், அதாவது தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது. தாய்ப்பாலை தவிர எதுவுமே குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான ஒரு ப்ராக்டிஸ். பட் முன்னாடி காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்த உடனேவே ஒரு சக்கரை தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இது ஒரு அன்பில் கொடுக்குற ஒரு விஷயமா இருந்தாலுமே அந்த குழந்தைக்கு அது நல்லதே கிடையாது. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை முதல்ல எடுத்த உடனேவே தாய்ப்பாலை தவிர ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப இனிப்பாக சக்கரை தண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவங்க பழகிட்டாங்க அப்படின்னா குழந்தை அதுக்கப்புறமா தாய்ப்பால் அவ்வளவு சீராக எடுத்துக்க மாட்டாங்க. 2வது விஷயம், ஹனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. பொட்டுலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் கண்டாமினேட்டட் ஹனியினால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ லெஸ் தென் 1 இயர் வந்து ஹனி இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். இது வீட்டில் ஒரு ப்ராக்டிஸாக ஏதாவது பெரியவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக எடுத்து சொல்லுங்கள். மருத்துவர்கள் வந்து இதுக்கு கண்டிப்பாக இதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. இட்ஸ் நாட் சேஃப் ஃபார் த நியூ பார்ன்ஸ் அண்ட் இட்ஸ் நாட் அட்வைசபிள் ஆல்சோ. ஓகே மேம், இப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து 2 hours ஒரு வாட்டி பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணணுமா இல்லை அழும்போது மட்டும் பண்ணால் போதுமா? இது வந்துட்டு 2 விதமாக சொல்லுவாங்க. இப்போ 2 hours ஒன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸட் டைமாக எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். பட் ஆனால் ஐடியல் திங் இப்போல்லாம் என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டிமாண்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை ஒரு நேரத்தில் அதுக்கு பசி இருக்கும்போது அழுகும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா குழந்தை அழுதாதான் பால் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. தெர் ஆர் சர்டன் திங்ஸ், ஏர்லி கியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை அழறதுக்கு முன்னாடி ஒரு சில செய்கைகள் பண்ணுவாங்க. அதை நம்ம பிக்கப் பண்ணி ஓகே குழந்தைக்கு பசி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த டைம்லேயே கூட ஃபீட் பண்ணலாம். இப்போது அழுது பால் குடிக்கிறது அப்படிங்கிறது ஆக்சுவலி இட்ஸ் அ டிலேட் சைன் ஆஃப் ஹங்கர். ஸோ நம்ம அழறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் பிக்கப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்துட்டு லைட்டாக வாயை திறப்பாங்க. நீங்கள் ஒரு சுண்டு விரல் அந்த வாய் பக்கத்தில் இப்படி வச்சிங்கன்னா அப்படியே திரும்பிக்கிட்டே வருவாங்க. ஒரு மூமெண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க தூக்கத்துலேருந்து ஆரம்பித்து. இந்த மாதிரி டைம்லேயே நீங்கள் வந்து குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிடணும். குழந்தை ரொம்ப கத்தி அழுகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் ஏர்லி கியூஸை பிக்கப் பண்ணும்போது பிரஸ்ட் ஃபீடிங் ப்ராக்டிஸ் வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைக்கு ரொம்ப பசி முத்தி போய் அழுக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சம்டைம்ஸ் அவங்கள காம் பண்ணி அதுக்கப்புறம் பிரஸ்ட் மில்க் கொடுக்கறதுக்கே ரொம்ப டிலே டைம் ஆகிடும். அண்ட் சம்டைம்ஸ் அந்த டைமில் பிரஸ்ட் ஃபீடிங் மைட் நாட் பி தட் சக்ஸஸ்ஃபுல் ஆல்சோ. இந்த மாதிரி கியூஸை பிக்கப் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி பேபிக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது பெட்டர். ஒரு சில நேரங்களில் ஒரு சில குழந்தைகள் 3 மணி நேரம் கூட தூங்குவாங்க. ஒரு சில குழந்தைகள் 1 மணி நேரத்திலே கூட எழுந்து பால் கேட்பாங்க. ஸோ அது எந்த குழந்தைக்கு எப்போ அந்த ஒரு பசிக்குண்டான கியூஸை பிக்கப் பண்ணி கொடுக்கறது இஸ் மச் பெட்டர் than this fixated 2 hours duration. ஓகே மேம், இந்த நாட்டு மருந்து கொடுக்குறாங்கல்ல மேம் குழந்தைக்கு, அந்த மாதிரி கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. இது நம்மளோட ஊரில் வந்து வழியாக பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம். இந்த வசம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் கட்டி விடுவாங்க. அதுக்கப்புறமா வசம்பு உரைச்சி வாயில் நாக்கில் தடவி விடுவாங்க. இது எதுவுமே வந்துட்டு இட்ஸ் நாட் அட்வைசபிள். பிகாஸ் வசம்பில் இருக்கிற அந்த கெமிக்கல் வந்துட்டு ஒன்று பேபிக்கு அப்டமன், அதாவது இந்த வயிறை வந்து ஊத வச்சிடும், உபாசமாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் வசம்பு இந்த மாதிரிப்பட்ட பொருட்களை கொடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வருது. இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து வசம்பு கொடுத்தா குழந்தை கொஞ்சம் நேரத்துக்கு தூங்குவாங்க, நல்லா டீப்பாக தூங்குவாங்க, அதுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் இட்ஸ் அ வெரி ஹார்ம்ஃபுல் ப்ராக்டிஸ். குழந்தைக்கு குடல் வீக்கம் காஸ் பண்ணி சிவியர் செப்சிஸ்ன்னு சொல்லுவோம், பெரிய இன்ஃபெக்ஷன், வயிற்றுப்போக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது, ரொம்ப வயிறெல்லாம் ஊதி யூரின்லாம் போகாமல் இந்த மாதிரி சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வசம்பு மற்றும் எந்த நாட்டு மருந்தையுமே குழந்தைக்கு கொடுக்காதீங்க. முதல் 6 மாதத்தில் குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துமே குழந்தையோட அம்மாவோட தாய்ப்பாலே கிடச்சிரும். அதை தவிர எதுவுமே குழந்தைக்கு தேவை கிடையாது. ஓகே மேம், இப்போ குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் டேவே குழந்தைய குளிப்பாட்டலாமா? தட் இஸ் ஆல்சோ நாட் தட் அட்வைசபிள். குழந்தைக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு தொப்புள் குடி கீழே விழுகிற வரைக்குமே வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கூட குளிப்பாட்டி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டேயில் குளிப்பாட்டும் போது டெம்பரேச்சர் ரெகுலேஷன் அவ்வளோ பெட்டராக இருக்காது குழந்தைக்கு. அதனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே உடனே குளிப்பாட்டணும்னு அவசியம் கிடையாது. ஓகே மேம், நான் வந்து ஒரு மித் சொல்கிறேன், அது நீங்கள் கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு சொல்லுங்க மேம். முதல் பால், அந்த இப்போ மாட்டுக்கு சீம்பால் அப்படின்றாங்க, அந்த கொலஸ்ட்ரம், அது வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, அது என்ன மேம்? இது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் மித். கண்டிப்பாக கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது என்னென்னா குழந்தை பிறந்த உடனே வர முதல் அந்த 5 நாட்களுக்கு ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பால் கிடைக்கும். அந்த பால் தான் வந்து கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அன் எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் ஃபார் த சைல்ட். இன்ஃபேக்ட் குழந்தைக்கு நம்ம கொடுக்குற முதல் தடுப்பூசி வேக்சின் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கொலஸ்ட்ரம் தான். அதை கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி பேபி ஷுட் கெட் தட் கொலஸ்ட்ரம். அதை சிபி அது வந்துட்டு மஞ்சள் கலரில் இருக்குது, அது இன்ஃபெக்டடாக இருக்கும், அதை வெளில எடுத்து விடணுன்றது தட்ஸ் அ வெரி பேட் ப்ராக்டிஸ். குழந்தைக்கு வந்து முதல் 6 மாதத்தில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து மேக்ஸிமம் ஆன்டிபாடிஸ் வந்து அந்த கொலஸ்ட்ரமில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக கொலஸ்ட்ரம் வந்து கொடுத்தே ஆகணும். அதனால் ஏர்லியாக இனிஷியேட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ml தான் வருது பாப்பாக்கு, அம்மாவுக்கு பாலே வர மாட்டேங்குது, அதனால் நாங்கள் ஃபார்முலா மில்க் கொடுக்குறோம், அந்த மாதிரி கிடையாது. ஒரு 2-3 ml கொலஸ்ட்ரம் வந்தாலுமே இட் இஸ் ரிச் இன் ஆன்டிபாடிஸ். ஸோ டெஃபினெட்லி இட் ஷுட் பி கிவன். திஸ் இஸ் அ பியூர் மித். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஃபார்முலா கொடுக்கலான்ட்டு. நிறைய பேருக்கு வந்து லைக் இதுவே பாலே வரமாட்டேங்குது, அப்போ வந்து ஃபார்முலா கொடுக்கலாமா அப்படின்றாங்க, அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இதுவுமே ஒரு மித் தான். எப்படின்னா
முதல் 3 நாள்ல அம்மாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அளவு தான் வந்துட்டு பால் வர ஆரம்பிக்கும். அதாவது அந்த மில்க் வரது புரொடக்ஷன் அப்படிங்கிறது இட் டேக்ஸ் டைம். ஸோ ஒரு போதுமான அளவு ஒரு 5, 10 மில்லி பால் வரும். ஆனா எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, "அம்மாக்கு பாலே இல்ல. உடனே ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க." தேவை கிடையாது. ஒரு ஃபார்முலா மில்க் அப்படிங்கிறது எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்க மருத்துவர் சொல்லாங்களே ஒழி, நீங்களே தேவையில்லாம ஸ்டார்ட் பண்ணறதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது பேசிக்கா. மதருக்கு வந்து 3 நாள் கொஞ்சம் கம்மியா தான் செக்ரீஷன் வரும். பட் பாப்பா வந்து அம்மா மார்ல சப்ப சப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த மில்க் சப்ளை வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிரும். இதுக்காக வந்துட்டு உடனே நம்ம ஃபார்முலா மில்க்க வந்து இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. குழந்தைக்கு ரொம்ப எடை கம்மியாயிடுச்சு, இல்ல சுகர் ரொம்ப லோ ஆயிடுச்சு, எமர்ஜென்சியா ஏதாவது வேணும் அந்த மாரி இருந்ததுன்னா உங்க மருத்துவரே சொல்லுவாங்க. அத தவிர நீங்களா வந்து இனிஷியேட் பண்ணி ஃபார்முலா மில்க் குடுக்க போறேன்னு குடுக்கக்கூடாது. ஓகே மேம். இப்போ வந்து ஒரு மதர் வந்து ஒரு குழந்தைக்கு ஃபீட் பண்றாங்க அப்படின்னா, மதர் வந்து ஒழுங்கான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. அத பத்தி என்ன? இதுவும் ஒரு மித்து தான். நெறைய எப்படி சொல்லுவாங்கன்னா, அம்மா சாப்பிடுற சாப்பாடு அப்படியே பாப்பாக்கு போயிடும். அம்மா ஒரு சில சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா, வயித்துல பாப்பாக்கு கேஸ் பிடிச்சுக்கும். இந்த மாரிலாம் மித்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, மதருக்கு நெறைய நியூட்ரிஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுருவாங்க. இந்த சாப்பாடு தான் நீங்க சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. அது மாரி கண்டிப்பா பண்ணவே கூடாது. ஒரு மதர் வந்து எந்த பொருள் சாப்பிட்டாலுமே வந்துட்டு, பால் வந்து அந்த டைரக்ட்டா அந்த உணவுலேருந்து அப்படியே அந்த உணவு போய் அவங்களுக்கு பாலா போய் சேர போறது கிடையாது. நியூட்ரிஷன் எல்லாமே மதருக்கு நீங்க வந்து ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் குடுக்கணும். அதாவது ஒரு ஹோல்சம் ஃபுட். ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், புரோட்டீன்ஸ் இருக்கணும், அதுல ஒரு ஃபைபர் இருக்கணும், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் சேர்த்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு பேலன்ஸ்டு டயட்டா மதருக்கு குடுத்தீங்கனாலே அதுவே போதுமானதா இருக்கிறது. ரொம்ப சிவியர் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பத்திய சாப்பாடு அந்த மாதிரி ஒரு மதருக்கு பண்ணணுன்றது சயின்டிஃபிக்கலி இட் இஸ் நாட் அட் ஆல் நீடட். ஓகே மேம். இப்போ குழந்தைக்கோ இல்ல அம்மாக்கோ ஃபீவர் இல்ல கோல்டு வந்துருச்சுன்னா பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களா மேம்? இதுவும் ஒரு மித் தான். குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கு, அப்போ வந்துட்டு பால் சரியா எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா நம்ம வேற பால் குடுக்கலாம். சரியா குடிக்கிறதில்ல இந்த மாரி சொல்லுவாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் அபவுட் பிரெஸ்ட் மில்க் என்னன்னா, குழந்தைக்கு ஏதாவது ஒரு சளி, இருமல் புடிச்சதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த சளி, இருமல் அந்த ஒரு இன்ஃபெக்ஷன காம்பேட் பண்றதுக்கு உண்டான அந்த ஆன்டிபாடிஸ் வந்து அம்மாவோட பிரெஸ்ட் மில்க்ல சுரக்க ஆரம்பிச்சுரும். எந்த ஒரு குழந்தைக்கு ஏத்த மாதிரி அந்த பிரெஸ்ட் மில்க்கோட காம்போசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால பிரெஸ்ட் மில்க் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வர டைம்ல குடுத்தே ஆகணும். அம்மாஸ்லாம் வந்துட்டு பாப்பாக்கு குடுத்தே ஆகணும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இட் வில் ஹெல்ப் த பேபி டு ஹேவ் அ குட் ஹைட்ரேஷன். செகண்ட் திங் இட் வில் ஹெல்ப் த பேபி டு ஃபைட் த இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷனுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தியே அந்த தாய்ப்பால்லேருந்தே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அம்மாவுக்கு சளி இருமல் பிடிச்சிருக்கு, அதனால அம்மா பக்கத்துல குழந்தைய நான் கூட்டிட்டு போல, அதனால நான் வந்து ஃபார்முலா மில்க் குடுக்குறேன். அதுவுமே பண்ண தேவை கிடையாது. அம்மாவுக்கு ஒரு சளி இருமல் ஃபீடிங் டைம்ல வந்தது அப்படின்னதுன்னா, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு மாஸ்க் போட்டுட்டு குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணலாம். அதுல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே தேவை கிடையாது. ஓகே மேம். இந்த ஃபார்முலா மில்க் வந்து பிரெஸ்ட் மில்கோட ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்களா மேம்? இது வந்து கண்டிப்பா அக்செப்டே பண்ணிக்க முடியாது. எனி கிவன் டே மதர்ஸ் மில்க் இஸ் த பெஸ்ட் ஃபார் ஈச் பேபி. அதுவும் ஈச் பர்ட்டிகுலர் பேபிக்கு ஏத்த மாதிரி அந்த பிரெஸ்ட் மில்க் வந்துட்டு செக்ரீஷன் இருக்கும். இப்போ ஒரு குழந்தை ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு குறப்பிரசவமா வராங்க அப்படின்னா, அந்த ப்ரீ டேர்ம் பேபிக்கு ஏத்த மாதிரி ஒரு நியூட்ரிஷனல் கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் வந்து அந்த பிரெஸ்ட் மில்க்ல இருந்து இந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஆஸ் ஐ செட் பிஃபோர், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தா வந்துட்டு ஒரு ஆன்டிபாடிஸ் எல்லாம் வந்துட்டு அந்த பிரெஸ்ட் மில்க்ல உருவாகி அது வந்து பிரெஸ்ட் மில்க் வழியா வந்து பேபிஸ்க்கு போகும். ஸோ அதனால மேக்ஸிமமா எல்லா இன்கிரீடியன்ஸும் கொடுத்து பிரெஸ்ட் மில்க் ஈக்குவலண்டா ஒரு ஃபார்முலா மில்க்கை கொண்டு வரலாமே ஒழி, ஆனால் என்றைக்குமே எனி கிவன் டே பிரெஸ்ட் மில்க் இஸ் த பெஸ்ட் ஃபார் த பேபி. ஏதாவது ஒரு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷனில் அம்மாவால் ஃபீடே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க, அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, அந்த மாதிரி டைமில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் இல்லாத பட்சத்தில் ஃபார்முலா மில்க் கொடுக்கலாம். அது மருத்துவர் பரிந்துரைக்கும் போது கொடுத்துக்கலாம். நம்மளே வந்து மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் வந்துட்டு பிரெஸ்ட் மில்க்கை வந்துட்டு பத்தலனோ இல்லாட்டி வந்துட்டு ஃபார்முலா மில்க் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே மேம். இந்த சம்மர் டைமில் வந்து குழந்தைங்க சும்மாவே டீஹைட்ரேட் ஆயிடுறாங்க, அதனால தண்ணி கொடுக்கலாம் அப்படின்றாங்கல்ல மேம்? கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு தண்ணியுமே தேவையில்லை. பிரெஸ்ட் மில்கில் இருக்கிற நீர் அளவே போதும் எந்த ஒரு பேபிக்குமே. தண்ணி கூட கொடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ். அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ அதை ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே மேம். ஸோ இப்போ மித் முடிஞ்சது. ஸோ இப்போ அந்த வெயிட் கெயின் இருக்குல்ல மேம், ஸோ அது வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்? இப்போது பேரண்ட்ஸ்க்கு நிறைய டைம் வந்து இந்த சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன ப்ரெஷர் போடுவாங்க அப்படின்னா, குழந்தை வெயிட்டை ஏற மாட்றாங்க, பாரு ஒல்லியாகவே இருக்காங்க,
ஃபார்முலா மில்க் கொடுங்க அப்போ ஏறுவாங்க, ஃபார்மல் மில்க் கொடுங்க நல்லா தூங்குவாங்க. இப்படி தான் வந்துட்டு ஃபார்முலா மில்க் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து அந்த மதருக்கு வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இது வந்துட்டு தேவையே கிடையாது. சில அறிகுறிகள் இருக்குது. இப்போ குழந்தைக்கு நிஜமாலே நம்ம கொடுக்குற பால் பத்துதா அப்படிங்கிறதுக்கு. அது என்ன அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தடவை ஒரு குழந்தை பால் குடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா டீப் ஸ்லீப் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அழுக ஆரம்பிக்கிறாங்க அடுத்த ஃபீடுக்கு அப்படிங்கிறதும், ஒரு நாளைக்கு ஒரு 8 தடவைக்கு மேலே 6லேருந்து ஒரு 8 தடவைக்கு மேலே யூரின் நல்லா ஃப்ரீயாக பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் இது 2மே இம்பார்ட்டண்ட்டான அறிகுறி. பெஸ்ட்டு ஒரு அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன்ட்ட செக்கப் கூட்டு போங்க. குழந்தைக்கு வெயிட் கெயின் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் லாஸ்ட் செக்கப்புக்கும் இந்த செக்கப்புக்கும் வர விசிட்டில் எவ்வளோ வெயிட் கெயின் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 25லேருந்து ஒரு 30 கிராம் கெயின் பண்ணுறாங்க அந்த பேபி உங்கள் பிரெஸ்ட் மில்க்லேயே அப்படின்னா, சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற தாய்ப்பால் போதுமானது தான் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ வெயிட் கெயின் இஸ் த பெஸ்ட் இண்டிகேட்டர். அந்த எவ்வளோ கிராம்ஸ் வெயிட் கெயின்ங்கிறது தான் பெஸ்ட் இண்டிகேட்டர் ஃபார் அடிக்வசி ஆஃப் யுவர் பிரெஸ்ட் மில்க். வாமிட் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சுத்தமாக பாலே எடுக்க மாட்டேங்கிறாங்க.